பவித்ரா, பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டு அனைவரும் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டு வெளியேறி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேற்ற நடவடிக்கையும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீசாரின் கண்காணிப்புடன் அவர்கள் வெளியேற்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி வெளியேற மறுப்பவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூட கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எத்தனை பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்ற விவரம் தொடக்கத்தில் வெளியாகவில்லை. அதற்கு பிறகுதான் அந்த எண்ணிக்கை என்பது வெளியாக இருக்கிறது. அதன்படி குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மட்டும் 200 பேர் பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது அவர்கள் மருத்துவம் மற்றும் தொழில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தமிழகத்தில் வந்திருப்பதாகவும் அந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 200 பாகிஸ்தானியர்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி இந்த எண்ணிக்கை என்பது வெளியாக இருக்கின்றது. மேலும் அவர்களுடைய வருகைக்கான காரணம் பொறுத்தவரையில் தொழில் நிமித்தமாகவும் அதே போன்று மருத்துவ தேவைக்காக உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை காரணங்களுக்காக அவர் தமிழகம் வந்திருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றக்கூடிய பணிதான் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானுடனான அனைத்து ஒப்பந்தங்கள் மற்றும் தூதரக ரீதியான நடவடிக்கைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு வருகிற நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படிதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேற்ற வேண்டும், அவர்கள் வெளியேற மறுத்தால் போலீஸ் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த கணக்கெடுப்பு பணி என்பது நடைபெற்று 200 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பவித்ரா.